ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரொம்ப சத்தான கொள்ளு இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு கிளாஸ் கொள்ளை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெட் கலரில் ஆனோடனே நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எந்த கிளாஸில் நம்ம கொள்ளு எடுத்துருக்கோமோ அதே கிளாஸில் வந்து உளுந்தம்பருப்பையும் எடுத்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம 2 ஸ்பூன் எள்ளையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணிடுங்க. எள்ளு வெடிக்கிற டைமில் வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ 1 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றி பெருங்காயத்தை வறுத்து எடுக்க போகிறோம். அடுத்து 10 வரமிளகாவை சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம ஒரு கை நிறையா வந்து பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் கொள்ளு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய், பெருங்காயம், உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. கடைசியாக வந்து எள்ளு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இட்லி பொடி வந்து நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இட்லி பொடி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான இட்லி பொடி ரெடி.